ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருடைய செய்தியை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் ஈவாக எனக்கு தந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் வசனத்தை மேன்மை உள்ளதாக்கி மகிமைப்படுத்துகிறார். ஆகவே வசனத்தின் மூலமாய் வருகிற எழுப்புதல் நிரந்தரம் என்று என்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தன்னுடைய சத்திய வசனத்தின் மூலமாக திருமறை வார்த்தையின் ஊடாக பேசுவாராக. இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கிலாந்து நாட்டிலே வின்ஸ்டன் சர்ச்சில் என்கிற ஒரு அருமையான பிரதமராக பணியாற்றி வந்தார். அவர் பணியாற்றின காலம் உலக யுத்தத்தினுடைய இரண்டாவது உலக யுத்தத்தினுடைய காலம். மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பிரதமராக மாற்றினார்கள். ஏனென்றால் அவர்தான் பிரச்சனையை சரியாய் கையாளுவார்கள் என்று மக்கள் நம்பியிருந்தார்கள். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமராக இருக்கும் பொழுது அந்த பார்லிமெண்டிலே முதல் பெண் எம்பியாக, பெண் அங்கத்தினராக லேடி அஸ்டர் என்கிற ஒரு பெண்மணி பணியாற்றினார்கள். இந்த லேடி அஸ்டர் என்கிற பெண்மணிக்கும் திருவாளர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் அடிக்கடி போராட்டங்களும் வாக்குவாதங்களும் காரச்சாரமான உரையாடலும் பார்லிமெண்டிலே நிகழ்வது உண்டு. அந்த சமயத்திலே இவர் புலியாய் மாறினால் அந்த பெண்மணி சிங்கமாய் மாறுவார். இவர் அந்த பெண்மணி எலியாய் மாறினால் இவர் பூனையாய் மாறுவார். இரண்டு பேருமே இரண்டு துருவங்கள் என்று சொல்லலாம். ஒரு நாள் பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருக்கும் போது லேடி அஸ்டர் எழுந்து இவ்வாறு சொன்னார், வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களே, நான் மாத்திரம் உங்களுக்கு மனைவியாக இருந்தால், உண்மையாகவே அவள் மனைவி அல்ல, மனைவியாக இருந்தால் நீங்கள் திராட்சரசம் குடிக்கிற கண்ணாடி கோப்பையிலே சக்தி வாய்ந்த விஷத்தை ஊற்றி கொடுத்திருப்பேன் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டார். இது சொன்ன இடம் பார்லிமெண்ட், முக்கியமான ஒரு இடம். மக்கள் எல்லாரும் பயத்திலே, ஆச்சரியத்திலே, திகைப்பிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். என்ன நடைபெற போகிறது என்று நாற்காலியின் விளிம்பிலே உட்கார்ந்து கவனிக்கிறார்கள். வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு எப்போதும் கோபம் வரும். அவர் எழுந்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னாராம், லேடி அஸ்டர் அவர்களே, நீங்கள் மாத்திரம் எனக்கு மனைவியாக இருந்தால், நீங்கள் நான் திராட்சரசம் குடிக்கிற அந்த கண்ணாடி கோப்பையிலே சக்தி வாய்ந்த விஷத்தை ஊற்றி கொடுத்திருப்பீர்கள் என்றால் வேகமாய் குடித்து மடிந்திருப்பேன் என்று சொன்னார் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாரும், பார்லிமெண்டில் உள்ளவர்கள் எல்லாரும் கரந்தட்டினார்கள். ஏனென்றால் அதற்கு அடுத்த வாக்கியம்தான் மிக முக்கியமானது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மனைவியோடு வாழ்வதை காட்டிலும் நான் சீக்கிரமாய் விஷத்தை அருந்தி மடிந்து போகலாம் என்று சொன்னாராம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நாம் நன்றாக இருந்தாலும், நேர்மையாய் வாழ்ந்தாலும், நீதியின் பாதையிலே நடந்து போனாலும், தெய்வ பயத்தோடு நாம் ஜீவித்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரச்சனைக்கு உண்டு பண்ணுகிற மனிதர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். சிலருக்கு வீட்டில் உண்டு, சிலருக்கு சபையில் உண்டு, சிலருக்கு உறவுகளில் உண்டு, சிலருக்கு சமுதாயத்தில் உண்டு, சிலருக்கு தாங்கள் வாழுகிற அந்த வீடுகளிலே உண்டு. அருமையானவர்களே, ஆகவே பிரச்சனை நிறைந்த மனிதர்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள். இதை நாம் தவிர்க்க முடியாது. பிரச்சனை இல்லாத ஒரே ஒரு இடம் பரலோகம்தான். அந்த பரலோகத்துக்கு நாம் நினைத்த நேரத்திலே செல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபையினாலே மரணத்தின் மூலமாகத்தான் நாம் அங்கு செல்ல முடியும். அல்லது ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் நாம் அவருடைய ராஜ்யம் செல்ல முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது கோலியாத்தை தேவ பலத்தினால் ஜெயித்து விட்டு வருகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேல் மக்களும் அவனை வரவேற்கிறார்கள். அப்பொழுது பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். ஏனென்றால் சவுல் இத்தனை தடவை யுத்தத்திலே கொன்ற மனிதர்கள் 1000 பேர் தான். ஆனால் தாவீது கொன்ற மனிதர்கள் அவன் ஒரே ஒருவன். அப்படியானால் கோலியாத் என்கிற ஒருவனைத்தான் தாவீது கொன்றான். பெண்கள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000,
தாவீது கொண்டது 10,000 என்று பாடினார்கள். காரணம் என்ன? ஒரு கோலியாத் இஸ் ஈக்குவல் டு எதற்கு சமம்? 10,000 பேருக்கு சமம். பெண்கள் அர்த்தத்தோடு ஞான பொருளோடு பாடினார்கள். இதை கேட்ட உடனே சவுல் ராஜாவுக்கு எரிச்சல், பொறாமை வந்தது. எனக்கு 1000 கொடுத்து விட்டு அவனுக்கு 10,000 கொடுத்தார்களே, ராஜ்யபாரம் மாத்திரம்தானே இருக்கிறது என்று அன்று முதல் தாவீதை காய் மாகரமாய் பார்த்தார். ஒரு வேத பண்டிதன் எழுதும் பொழுது அவர் ஓரளவு புரிந்து கொண்டு எழுதுகிறார். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாவீதுக்கும் சவுலுக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே போயிருக்கலாம் என்று எழுதுகிறார். நம்ம தெளிவாய் தெரியவில்லை, ஆனால் அவர் எழுதியதை அடிப்படையாய் வைத்து ஒரு கருத்தாய் சொல்கிறேன். தாவீதுக்கு சவுல் பிரச்சனைக்குரியவனாய் மாறினார், சவுலுக்கு தாவீது பிரச்சனைக்குரியவனாய் மாறினார். இந்த நாளின் செய்தி என்ன? டீலிங் வித் டிஃபிகல்ட் பீப்புள். பிரச்சனைக்குரியவர்களை எவ்வாறு கையாளலாம்? அவர்களை மாற்றலாம் என்று நான் சொல்லவில்லை, அவர்களை எவ்வாறு கையாளலாம்? அருமையானவர்களே, நானும் நீங்களும் மனிதர்கள், நானும் நீங்களும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறவர்கள், நானும் நீங்களும் ஆண்டவருடைய வல்லமையை நம்பினவர்கள். எவ்வளவு கிருபை இருந்தாலும் நம்மால் பிரார்த்திக்க முடியுமே தவிர யாரையும் மாற்ற முடியாது. ஏனென்றால் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், ஆண்டவரின் அடியார்கள். ஆகவே பிரச்சனை நிறைந்த மனிதர்களை எவ்வாறு கையாளுவது? 7 குறிப்புகளை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இந்த குறிப்புகளை கேளுங்கள், காணுங்கள், வேதத்தை வாசித்து அதை தியானம் செய்யுங்கள். இதுதான் முழு சத்தியம் என்று நான் சொல்ல மாட்டேன். இதிலிருந்து நீங்கள் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து புதிய கருத்துக்களை அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்குரியவர்களை அனுமதித்தார் என்று நாம் நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோமானால், நம்முடைய ஜீவியத்திலே நாம் பார்ப்போமானால், பிரச்சனைக்குரியவர்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரா, அனுமதித்தாரா என்று பலரும் நம்புவதில்லை. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவரே இவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். 2 சாமுவேலின் புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சீமேயி என்பவன் தாவீதை தூஷித்தான். தாவீது தன் மகனுக்கு தப்பி ஓடுகிறான். அப்படி தப்பி ஓடும் பொழுது சீமேயி என்பவன் சவுலின் இனத்தான், கோத்திரத்தான். ஆகவே தாவீதை இரத்த பிரியனான மனிதனே, பேலியாளின் மகனே என்று கல்லுகளை எரிந்து தூஷித்துக் கொண்டே வருகிறான். தாவீதுக்கு தன் மகன் செய்த துரோகமே பெருங்காயத்தை அவன் உள்ளத்தில் ஏற்படுத்தியது. இந்த சீமையை தூஷித்துக் கொண்டே வருகிறான். தாவீது பொறுமையோடு வருகிறான். அப்படி பொறுமையோடு வரும்பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? தாவீதோடு இருந்த மனிதர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த மனிதனை நாங்கள் கொண்டு போடலாமா என்று சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் தாவீது சொல்கிறார், அவனை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவன் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அவர் வேத வாக்கியத்திலே அவர் சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது சீமையை தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்விலே அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை வாசிக்க முடிகிறது. இதை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10 நாம் காண முடிகிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, பிரச்சனைக்குரியவர்களை ஆண்டவர் அனுமதித்தாரா என்று உன்னுடைய புருவங்கள் உன்னுடைய கண்களுக்கு மேலாக உயரலாம். ஆனால் திருமறையின் வெளிச்சத்திலே சொல்கிறேன், ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்விலே உங்கள் வாழ்விலே எதுவும் நடைபெறாது. ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரச்சனைக்குரியவர்களை ஆண்டவரே அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொண்டு நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் பிரச்சனைக்குரிய மனிதர்களை எவ்வாறு நாம் கையாளலாம்? முதலாவது, ஆண்டவர் அனுமதித்தார். இரண்டாவது, நம்முடைய பிரயோஜனத்துக்காக அனுமதித்தார். ரோமர் 8:28 பாருங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று பவுலடிகளார் சொல்கிறார். இது இன்றைக்கு தமிழ் மொழி பேசுகிற எல்லாருடைய வாயில் உள்ள வார்த்தை, நடப்பதெல்லாம் நன்மை என்று சொல்கிறார்கள்.
நான் இதை எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், ரோமர் 8:28 சொல்கிறது, யார் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நடப்பது நன்மையாய் முடியும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத அன்பிலே அன்பு கூர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும் இகழ்வு வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். ஆகவே பிரச்சனைக்குரியவர்களை நன்மைக்காகவே ஆண்டவர் அனுமதித்தார். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தின் அடைப்பு குறியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது சவுலுக்கு தப்பி ஓடின போது பாடின சங்கீதம். தாவீதுக்கு சவுல் மூலமாய் பிரச்சனை வரவில்லை என்றால் நம்முடைய சங்கீதத்தில் உள்ள பெரும்பான்மையான சங்கீதங்கள் நமக்கு கிடைத்திருக்காது. ஆகவே தாவீதுக்கு பிரச்சனை வந்ததினாலே ஆண்டவரண்டே ஓடினான், ஆண்டவரை தேடினான், ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து கொண்டான், ஆண்டவரின் வழிநடத்தலை பெற்றுக்கொண்டான். இளைஞனாய் இருந்தவன் முதிர்ச்சி உள்ளவனாக மாற ஆரம்பித்தான். இதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற ஆண்டவர் அனுமதித்தார். இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். உபத்திரங்கள் நம்மை பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. என் வாழ்விலே நான் பட்ட உபத்திரங்கள் என்னை பண்புள்ள பாதைக்கு என்னை நடக்க வைத்தது. உங்கள் வாழ்க்கையிலே இந்த உபத்திரங்கள் ஆண்டவரை எண்டையிலே கிட்டி சேர வைத்திருக்கலாம், வேதத்தை வாசிக்க வைத்திருக்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தை அறிய வைத்திருக்கலாம். ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவரே இவர்களை அனுமதித்தார். இரண்டாவது, நன்மைக்காக அனுமதித்தார். எபிரேயர் 12:10 இன்னொரு கருத்து வருகிறது. நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சிட்சித்தார் என்கிற ஒரு பொருளிலே வாக்கிய தொடர்கள் வருகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் என்னையும் பூரணப்படுத்துவதற்காக, உங்களையும் என்னை பூரணப்படுத்துவதற்காக ஆண்டவர் பிரச்சனைக்குரியவர்களை அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே பிரச்சனைக்குரியவர்கள் வருவதனாலே முதிர்ச்சி உள்ளவர்கள் முதிர்ச்சியாக போய்விடுகிறோம். பொறுமையற்ற நாம் பொறுமைக்கு நேராக போய்விடுகிறோம். மனிதரை சார்ந்த நாம் தெய்வத்தை சார ஆரம்பிக்கிறோம். மனித வழிநடத்தலுக்காக பிறரை கெஞ்சுகிற நாம் தெய்வ வழிநடத்தலை தேட ஆரம்பிக்கிறோம். என்னையும் உங்களையும் பூரணப்படுத்துவதற்காகவே இப்படி பிரச்சனைக்குரியவர்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே சட்டென்று எனக்கு முற்கோபம் வரும். யாரையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. மிகவும் திடீரென்று சடுதியாய் தீர்மானம் செய்வேன், சடுதியாய் மதிப்பீடு செய்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த உபத்திரங்கள், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மனிதர்கள், என்னை பாடாய்படுத்தின சில நபர்கள், இவர்கள் மூலமாக நான் ஆண்டவரண்டே ஓடினேன், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தேன். இந்த உபத்திரங்கள் என்னை ஆண்டவர் அண்டையிலே ஓட வைத்தது. அருமையான என் சகோதரனை சகோதரிகளே, உபத்திரங்கள் வாழ்க்கையிலே 2 விளைவுகளை உண்டு பண்ணலாம். ஒன்று, உங்களை யோபை போல புலம்ப வைக்கலாம், அல்லது யோபை போல உங்களை நீதிமானாக மாற்றலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே பின்வாங்கி போன நிலையிலே உங்களை தள்ளலாம். உபத்திரம் உங்களை எப்படி மாற்றுகிறது என்பதிலே எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரண்டை வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு பூரணப்படுத்தி அந்த பிரச்சனைக்குரியவர்களின் பிரச்சனைகளை தாங்க பலன் தருவார். ஆகவே 7 குறிப்புகளிலே 3 சொன்னேன். முதலாவது, ஆண்டவரே அனுமதித்தார், நன்மைக்காக அனுமதித்தார், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே முதிர்ச்சிக்காக, மெச்சூரிட்டிக்காக அனுமதித்தார். 4வதாக, ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? ஒருவேளை இது நம்முடைய வாழ்வின் எச்சரிப்புக்காக அனுமதித்திருக்கலாம். பிரச்சனைக்குரியவர்கள் உங்கள் வாழ்விலே வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எதிர்காலத்திலே உங்களை விடுவிப்பார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை கனம்படுத்துவார், வாளாக இருந்த உங்களை தலையாக்குவார்,
புழுதியில் இருந்த உங்களை பிரபுக்கள் மத்தியிலே உட்கார வைப்பார். அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அதிகாரங்களையும் வல்லமைகளையும் செழிப்பை தரும்போது நீங்கள் பிரச்சனைக்குரியவர்களால் கற்றுக்கொண்ட பாடத்தை மனதில் வைத்து செம்மையாய் நேர்மையாய் வாழ அழைக்கப்படுகிறீர்கள். தாவீதின் வாழ்க்கையிலே பாருங்கள், சவுலுக்கு ஓடினான், அழுதான், புலம்பினான், குகைகளில் தங்கினான், பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தான், தெய்வத்தை தேடினான். ஆனா இப்படிப்பட்ட அதே தாவீது என்ன செய்தான்? தன்னுடைய ஜீவியத்திலே ராஜாவாய் மாறினான். 2 சாமுவேல் 11 பாருங்கள். ராஜாவாய் மாறிய போது யுத்தத்துக்கு செல்ல வேண்டும், யுத்தத்துக்கு செல்லவில்லை. அந்திபலி செலுத்துகிற நேரத்திலே ஆராதனைக்கு செல்ல வேண்டும், செல்லவில்லை. அவன் மாடத்திலே உலாவி பத்சபாலை கண்டு அவளை அழைத்து அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். அவள் இன்னொருவனுடைய மனைவி இல்லையா? அப்படியானால் ஒரு காலத்திலே பிரச்சனைக்குரியவர்களை கண்டு அழுத தாவீது வளம் வரும்போது, வல்லமை வரும்போது, வாழ்க்கையில கனம் பண்ணப்பட்ட போது அவன் தேவன் தனக்கு கொடுத்த அனுபவத்தை மறந்து என்ன செய்தான் என்று சொன்னால், வாழ்க்கையிலே பிறனுடைய மனைவி எடுத்துக்கொண்டான், உரியாவை கொலை செய்ய திட்டமிட்டான், கொலையும் செய்தான், ஆண்டவருடைய நாமத்துக்கு இழுக்கை உண்டு பண்ண ஆரம்பித்தான், தன்னுடைய பாவத்தை மறைக்க மூட பிரயாசப்பட்டான், இத்தனை காரியங்களை செய்தான். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவள் திருமணம் முடித்தாள். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அவளுடைய மாமியார் மிகவும் நல்லவள். ஆனால் மாமியாருக்கு மருமகளுக்கு ஒத்தே போகவில்லை. மாமியார் மருமகளை கொடூரப்படுத்த ஆரம்பித்தாள். அழுதாள் மருமகள், ஜெபித்தாள், உபவாசித்தாள். 25 ஆண்டுகள் ஜெபித்தாள். இவளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆனால் இவளுடைய மாமியாரை ஆண்டவர் தொடவே இல்லை, மாற்றவே இல்லை. நான் அவளை சந்திக்கும் போது சொல்வாள், எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரே, ஏன் ஐயா என்னுடைய மாமியாருக்காக நான் பண்ணுகிற பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று புலம்பினாள். நான் சொல்வேன், ஜெபிப்பது நம்முடைய வேலை, பதில் கொடுப்பது ஆண்டவருடைய கடமை, அவருடைய சித்தமாயிருக்கிறது. நானும் நீங்களும் மந்திரவாதி அல்ல என்று அவளுக்கு சொல்லிவிட்டு கடந்து போவேன். அவளுடைய பையனுக்கு 25 ஆண்டுகள் ஆனது. ஒரு நாள் இவளுடைய மாமியார் இறந்து போனார். இவளுடைய உள்ளத்திலே ஆனந்தம் தாண்டவம் ஆடியது, நிறைந்து வழிந்தது. வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த அடக்க ஆராதனைக்கு நானும் என் சகோதரனும் சென்றிருந்தோம். சென்று முடித்த பிற்பாடு நான் எண்ணிக்கொண்டேன், தன் மாமியாரிடத்தில் பெற்ற பாடத்தை இவன் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது வருகிற மருமகளை அவள் நன்றாக நடத்துவாள் என்று எதிர்பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே போனேன். என் தம்பி சொன்னான், இல்லை அண்ணன், உங்களுக்கு உலகத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, இவள் மிகவும் கொடூரமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னான். நடந்தது உண்மை என்ன தெரியுமா? மகனுக்கு திருமணம் முடிந்தது, மருமகள் வந்தாள், தன் மாமியாரிடத்தில் பெற்ற பாடத்தை 200% பெருக்கிக் கொண்டு மருமகளை கொடூரப்படுத்த ஆரம்பித்தாள். பாருங்கள், சிலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது சேடிஸ்டாக அல்லது கொடூரவாதிகளாக மாறிவிடுவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பிரச்சனைக்குரியவர்களை நீங்கள் அலுவலகத்திலே சந்திக்கிறீர்களா? உங்களை தேவன் உயர்த்தும் போது, கனம் பண்ணும் போது இந்த தவறை அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ செய்யாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பாயிருக்கிறது. 5வதாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பிரச்சனைக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், திருச்சபையாக போராடுகிறோம், குழுவாக ஆராதிக்கிறோம், வரம் பெற்ற வல்லமை பெற்ற ஊழியரிடத்தில் போய் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆனால் இவர்கள் மாறுவார்களா மாறமாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கமான கேள்வி இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். என்னுடைய 37 ஆண்டுகளின் அனுபவத்திலே, ஊழிய அனுபவத்திலே, நான் வேதத்தை புரிந்து கொண்ட அந்த கொஞ்ச வெளிச்சத்திலே தாழ்மையாய் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், பலர் மாறமாட்டார்கள், சிலர் மாறுவார்கள். நீங்கள் என்னலாம் எல்லாரும் மாறுவார்கள் என்று. நான் புரிந்து கொண்ட அடிப்படையிலே பலர் மாறுவதில்லை, சிலர் மாறுவார்கள். அப்படியானால் ஆண்டவருக்கு வல்லமை போய்விட்டதா? வல்லமை இருக்கிறது.
அவருடைய வல்லமை நான் ஒரு நாளும் குறைவாக மதிப்பிட மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர். ஆனால் அவர் எந்த ஒரு மனிதனையும் மனுஷியும் ஒரு ரோபாட்டு போல, ஒரு எந்திர மனிதனை போல அவர் படைக்கவே இல்லை. ஒவ்வொரு மனிதனோடும் இடைபடுவார், தொடுவார், பேசுவார், உணர்த்துவார், சந்திப்பார், வாய்ப்பை தருவார், வல்லமையான காரியங்களை அவள் வாழ்க்கையிலே செய்து அவள் வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். ஆனால் இவர்கள் கதவை திறந்தால்தான் அவர்களுக்குள்ளே பிரவேசிப்பார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறதல்லவா, வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார், சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே வருவார், போஜனம் பண்ணுவார், எல்லாரோடும் இடைபடுகிறார். யார் தங்கள் கதவை திறந்து தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே ஆண்டவர் செயல்படுவார். இந்த செய்தியை கேட்கும்போது சோர்ந்து விடாதிருங்கள். உங்கள் பணி அவர்கள் ஆண்டவரால் மாற்றப்பட வேண்டும் என்று கடைசி பிறந்து ஜெபித்து கொண்டிருங்கள். முடிவெடுப்பது அல்லது தீர்மானிப்பது அவர்கள் கையிலும் ஆண்டவர் கையிலும் இருக்கிறது. ஆறாவதாக, பிரச்சனைக்குரியவர்களை நாம் சந்திக்கும் போது என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் ஒரு எரிச்சல் வருகிறது, கசப்பு வருகிறது, பழிவாங்குகிற எண்ணம் வந்து விடுகிறது. நாம் மனிதர்கள் தானே. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? ரோமர் 12:19-20 சொல்கிறது, பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, பதிலளிப்பது கர்த்தருக்குரியது. ஆகவே பழிவாங்குறதையும் பதிலளிப்பதும் ஆண்டவர் கடமையாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் பதிலளிக்கவும் பழிவாங்க ஆரம்பித்தால் விசுவாசி என்கிற ஸ்தானத்திலிருந்து மாறி தெய்வம் என்கிற ஸ்தானத்திலே கடந்து போகிற அந்த வஞ்சிக்கிற நிலைக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். பதிலளிப்பதையும் பழி வாங்குறதையும் தேவன் கையிலே விட்டு விடுங்கள். அவரே முடிவெடுப்பார். உங்கள் வேலை பழி வாங்குறதல்ல, உங்கள் வேலை பதிலளிப்பதல்ல. நீங்கள் தெய்வத்தின் பிள்ளையாய் இருப்பீர்களானால், இயேசுவின் பிள்ளையாய் இருப்பீர்களானால், பதிலளிப்பதையும் பழி வாங்குறதையும் ஆண்டவர் கையிலே விட்டு விடுங்கள். அவர் ஒரு நல்ல நியாயாதிபதி. எதை எப்படி எந்த கோணத்தில் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் கையிலே விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் 6 குறிப்புகளை சொன்னேன். 7ஆவதாக, பிரச்சனைக்குரிய மனிதர்களை சந்திக்கும் போது நமக்கு ரோல் மாடல் யார்? போதகரா, வரம்பற்ற ஊழியனா, அல்லது வல்லமையான தீர்க்கனா என்று நமக்குள்ளே கேள்வி எழும்பலாம். எபிரேயர் 12:1-2-3 வாசித்தால் அங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அவரை நோக்கி ஓடக்கடவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு ரோல் மாடலாக, நோக்கமாக, எல்லை கோடாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பிறந்ததிலிருந்தே அவருக்கு பிரச்சனைகள் உண்டு. பிறந்தபோது அங்கே ராஜா அவனை கொல்ல முற்படுகிறார். வனாந்தரத்தில் உபவாசிக்கும் பொழுது சாத்தான் சோதிக்கிறார். ஆண்டவருடைய சீடர்கள் மூலமாக அவருக்கு பிரச்சனை வந்தது. யூதாஸ் மூலமாய் பிரச்சனை வந்தது. சிலுவையிலே தொங்கும் போது கூட அங்கு கூட ஒரு கள்ளன் அவரை தூஷித்தார். மரித்து உயிரோடு எழுந்தபோது தோமா விசுவாசிக்கவில்லை. இப்படி ஏராளமான பிரச்சனைக்குரிய மனிதர்களை சந்தித்தார். சதுசேயர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்தார். அவர் பொறுமையோடு சகித்து சொல்ல வேண்டியதை நேர்த்தியாய் சொல்லி அவர் தன்னுடைய பணியை, ஓட்டத்தை முடித்து வெற்றி சிறந்தாரே. நமக்கு மாதிரி அவர்தான். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர், முடிகிறவர். அவரை நோக்கி, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்திலே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பின் அடிப்படையிலே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே அவரே நோக்கி ஓட கடவோம். அவைதான் பிரச்சனைக்குரிய வருகிறார்களா? இயேசுவை உற்று பாருங்கள், சிலுவையை உற்று பாருங்கள், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உற்று பாருங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் பிரச்சனைக்குரியவர்களை கையாள, அதை சந்திக்க ஆண்டவர் பலன் தருவார். அவை 7 குறிப்புகளை சொன்னேன். மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். பிரச்சனைக்குரியவர்கள் வரும்போது கர்த்தரே அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைக்குரியவர்கள் வரும்போது நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைக்குரிய வரும்போது நம்முடைய முதிர்ச்சிக்காகவே இந்த பாதையை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்குரியவர்கள் வரும்போது
இது எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்று உறுதி எடுங்கள், உடன்படிக்கை பண்ணுங்கள். பிரச்சனைக்குரியவர்களை கர்த்தர் மாற்றுவாரா என்று சொன்னார். சிலரை மாற்றுவார், பலர் மாறுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்குரியவர்கள் வரும்போது பழி வாங்காதிருங்கள், பட்டயத்தை எடுக்காதிருங்கள், ஒருவேளை மாம்சத்திலே போராடாதிருங்கள், பதிலளிக்கிற ஆண்டவர் கையிலே விட்டு விடுங்கள். பிரச்சனைக்குரியவர்கள் வரும்போது நமக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். அதோடு வேதனையோடு ஒருவேளை வாழ்கிறீர்களா, கலங்காதிருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலத்துக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அந்த பாதை வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது பொறுமையும் நிதானத்தையும் முதிர்ச்சியும் தருவார். நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் வாழ்விலே, எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைக்குரிய மனிதர்களை நாங்கள் சந்தித்து கொண்டே வருகிறோம். அப்படிப்பட்ட மக்கள் வரும்போது உணர்ச்சி வசப்படுகிறோம், பதிலளிக்க ஆரம்பித்து விடுகிறோம், பழிவாங்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த முந்தின வாழ்வின் நடவடிக்கைகளுக்கு போய்விடுகிறோம். என்னை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. பிரச்சனைக்குறிகள் வரும்போது திருமறையின் வசனத்தை அறிந்து அதன்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள உதவி செய்யும். பிரச்சனைக்குரிய மக்களை சந்தியும், பிரச்சனைகளிலே வாழுகிற மக்களை திடப்படுத்தும், அவருடைய கண்ணீரை துடையும். அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், ஆண்டவருக்குள் வளர்ந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை விட்டு பின்வாங்காத அளவிற்கு ஆவியானவரின் பலத்தை தந்தருளும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.